ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராமருக்கு ராஜ்யம் இல்லை, 14 ஆண்டுகள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை கேட்டவுடன் அதை ஸ்ரீராமர் கௌசல்யா மாதாவிடம் கூறும் பொழுது கௌசல்யா மாதா மிகவும் சோகத்துடன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கையில் லக்ஷ்மணர் இதுவரை தான் அடக்கி வைத்திருந்த கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். அவர் ஸ்ரீராமரே இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு உரியவர் என்றும் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் நம் தந்தை தசரதர் இப்பொழுது குழந்தையைப் போல் ஆகிவிட்டார். அவருடைய மனநிலை குழந்தையைப் போல் ஆகிவிட்டது. பொறுப்பான சிலவற்றை அவரால் செய்ய முடியவில்லை. இந்த ராஜ்யத்திற்கு உரியவர் தாங்கள்தான், தங்களால் மட்டுமே இந்த ராஜ்யத்தை ஆள முடியும் என்றதெல்லாம் தெரிந்திருந்தாலும் அது தசரதனுடைய மூளைக்கு எட்டவில்லை போலும். கைகேயின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவள் விருப்பத்திற்கு இணங்க அவர் இவ்வாறு உங்களுக்கு ராஜ்யம் இல்லை என்று கூறுகிறார். தேவைப்பட்டால் அவரை கூட நான் சிறையில் அடைக்கிறேன், தந்தையை கூட எதிர்க்கிறேன் என்று லக்ஷ்மணர் கூறுகிறார். ஸ்ரீராமரே நாட்டை ஆள வேண்டும், அவர் வனத்திற்கு செல்லக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக தந்தையே எதிர்த்து வந்தாலும், தந்தை மட்டுமல்ல இந்த அயோத்தியா முழுவதுமாக எதிர்த்து வந்தாலும் அவர்கள் அனைவரையும் நான் எதிர்த்து நிற்பேன், உங்களை ஆட்சியில் அமர்த்துவேன் என்று கூறுகிறார். பரதனை சார்ந்து யார் வந்தாலும் அவர்களையும் நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று கூறிவிட்டு கௌசல்யா மாதாவிடம் கூறுகிறார் லக்ஷ்மணர், தாங்கள் கவலைப்பட வேண்டாம், ஸ்ரீராமருக்கு நான் பக்கபலமாக இருப்பேன். அவர் வாழ்நாள் முழுதும் அவருடனே நான் இருப்பேன். அங்கேதோ ஒரு நெருப்பு இருக்கிறது, அதை ஸ்ரீராமர் அதில் தாண்ட வேண்டும் என்றிருந்தாலும் அவருக்கு முன்பாக நான் அந்த நெருப்பில் இருப்பேன் என்றெல்லாம் கூறுகிறார். ஸ்ரீராமருக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஸ்ரீராமர் அனுபவிப்பதற்கு முன்பாகவே அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஸ்ரீராமரை நான் ஒரு கவசம் போல் ஸ்ரீராமருக்கு நான் இருந்து காப்பாற்றுவேன். அது மட்டுமல்லாமல் இந்த ராஜ்யம் ஸ்ரீராமருக்கு உரித்தானது, அதில்தான் அவர் ஆட்சி புரிய வேண்டும், வனத்திற்கு செல்ல வேண்டியதில்லை என்று கௌசல்யா மாதாவிடமும் லக்ஷ்மணர் கூறுகிறார். இதை கேட்டவுடன் கௌசல்யா மாதாவும் ஸ்ரீராமரிடம், பார் லக்ஷ்மணர் என்ன கூறுகிறார் என்று பார், அதனால் நீ எங்கும் செல்லக்கூடாது, என்னை விட்டு நீ பிரியக்கூடாது, நீ இங்கேயே இருந்துதான் ஆட்சி புரிய வேண்டும், நீதான் எங்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று ஸ்ரீராமரிடம் கூறுகிறார். மேலும் பார்ப்போம். ஸ்ரீராம ஜெயம்.